இடுப்புக்கு கீழே ஒருத்தர், இடுப்புக்கு மேல 2 நபர்கள், இப்படி ஒட்டி பிறந்த வித்தியாசமான இரட்டையர்கள் மின் வாரியத்துல பணியாற்றி தங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. வாழவே வாய்ப்பில்லைன்னு மருத்துவர்கள் சொன்னாலும் 22 ஆண்டுகள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. பெற்றோர்கள் கைவிட்டாலும் தன்னம்பிக்கையை இழக்காம வாழ்க்கையோட போராடிட்டு வராங்க இந்த இரட்டையர்கள். யார் இவங்க? வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா இரட்டையர்கள் அப்படின்னா ஒரே மாதிரி 2 பேர் பிறக்கிறது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில நேரங்கள்ல உடல்கள் ஒட்டி பிறந்து அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா அவங்க 2 பேரா பிரிவாங்க. இதெல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க இரட்டையர்கள் ஒட்டி பிறந்திருக்காங்க. ஆனா அறுவை சிகிச்சை மூலமா பிரிக்க முடியாத மாதிரி ஒட்டி பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு 2 கால்கள், ஆனா 4 கைகள். இடுப்புக்கு கீழே ஒரு நபர், இடுப்புக்கு மேல 2 நபர்கள். ஆனா இவங்களுக்கு இதயம் ஒண்ணு, நுரையீரல் ஒண்ணு. ஆனா ஒருத்தருக்கும் பசிக்கும் போதும் சாப்பிடுவாங்களாம். ஆனா மத்த எல்லா வேலைகளுமே இவங்க ஒன்னாதான் செஞ்சாகணும். ஒன்னாதான் குளிக்க முடியும், ஒன்னாதான் கழிவறையை பயன்படுத்த முடியும், ஒன்னாதான் வேலைக்கும் போறாங்க. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ்ல காப்பகத்துல வளர்ந்து வந்தவங்க தான் சோஹ்னா மற்றும் மோகனா ஆகிய இந்த இரட்டையர்கள். இவங்க இப்படி ஒட்டி பிறந்ததால பெற்றோர்கள் இவங்களை கைவிட்டதா கூறப்படுது. மருத்துவர்கள் இவங்க பிறந்தப்போ இவங்க வாழ்றதுக்கு 15% மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ இவங்களுக்கு 22 வயதாகுது. இவ்வளோ நாள் இவங்க வாழ்ந்து காட்டி சாதிச்சிருக்காங்க. இதே பகுதியில பாத்தீங்கன்னா இவங்க மின் வாரியத்துல எலக்ட்ரீஷியனா பணியாற்றிட்டு வராங்க. இவங்க 2 பேருக்கும் தனித்தனியா மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டுட்டு வருது. என்னதான் 2 பேரும் ஒட்டி பிறந்திருந்தாலும் 2 பேரும் தனித்தனி நபர்கள் தான். அதனால இவங்களுக்குன்னு தனித்தனி கனவுகள் இருக்குன்னு சொல்றாங்க. தனித்தனி மொபைல்களை பயன்படுத்துறாங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்யும் போது இன்னொருத்தர் வேறொரு விஷயத்துல கவனம் செலுத்துறாரு. அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல திருமணத்துக்கான வாய்ப்பு இருந்தா இவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ தன்னம்பிக்கையோட இந்த இரட்டையர்கள் தங்களுடைய வாழ்க்கையில போராடி ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்காங்க. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போல 4 காட்டு பூச்சியை பிடிச்சா லைஃப்ல செட்டில் ஆகிடலாம். சுமார் 75 லட்சத்திற்கு விற்பனையாகும் இந்த வண்டுகள் ஏன் இவ்வளவு காஸ்ட்லி? உலக வண்டு சேகரிப்பாளர்களிடையே குறிப்பிடத்தக்க வகையில் பிரபலம் அடைந்திருக்கிறது ஸ்டாச் பீட்டில் எனும் வண்டு. உலகின் விலை உயர்ந்த பூச்சிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த வண்டின் விலை அதிகமாகிவிட்டதால் இந்த பூச்சியின் அதிக தேவைக்கான காரணம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இந்த வண்டு தனித்துவமான தோற்றத்தை கொண்டிருக்கிறது. பெரிய தாடைகளையும் மான் கொம்பு மற்றும் நண்டுகளை போன்ற கொடுக்குகளை கொண்டிருக்கிறது. வனப்பகுதிகளில் மட்கி போன மரங்கள் உள்ளிட்டவற்றை உண்டு வாழும் இந்த பூச்சி இனங்கள் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன. சுமார் 4 சென்டிமீட்டர் முதல் 9 சென்டிமீட்டர் வரை இதன் நீளம் இருக்கும். இந்த பூச்சிகளின் ஆயுட்காலம் 3 அல்லது 7 ஆண்டுகள். சுமார் 2 லிருந்து 6 கிராம் வரை எடை கொண்ட இந்த வண்டுகள்